சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜகவின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சமூக ஊடக பிரிவின் ஒருநாள் பயிற்சி முகாமிற்கு பிறகு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நிரலையில் பார்க்கலாம். மாவட்ட தலைவர்கள் இன்னைக்கு நாங்க போய் மீனவ சொந்தங்களுக்கெல்லாம் அங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம், வேண்டுகோள் வச்சிருக்கோம். தயவு செஞ்சு நீங்க 20ஆம் தேதி நடத்தாதீங்க, கருப்பு கொடி ஏற்றிக்கிட்டு கடல்ல போகாதீங்க. அதே நேரத்தில் போன ஆண்டு கச்சத்தீவில் சர்ச் ஃபெஸ்டிவலுக்கு விசா ஃப்ரீ அக்சஸ் கொடுத்தோமா? போன ஆண்டு ரெக்வெஸ்ட் வச்சாங்க, உடனடியாக சந்திச்சு கோவிட் காலகட்டத்தில் அதற்கான பர்மிஷன்லாம் நாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணோம். இந்த ஆண்டு மீனவ சொந்தங்கள் மத வழிபாடு சர்ச்சுக்கு போய் கும்பிட்றதையே அவங்க அவாய்ட் பண்ணணும். அதனால் இந்த வருஷமும் நம்முடைய மத்திய அரசு மீனவ சொந்தங்களோடு இருக்கின்றோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று உங்கள் மூலமாக இந்த நேரத்தில் மீனவ சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தமிழகத்தினுடைய வெள்ள நிவாரண நிதியை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க, நம்முடைய அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக SDRF ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் தமிழக அரசு SDRF ஃபண்டு தீர்ந்து போச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கல. SDRFல எவ்வளவு பணம், அதாவது இந்த பேரிடர் நடந்த பிறகு கூட 450 கோடி 900 கோடி பழைய வருஷத்துக்கான பாக்கி, போன ஆண்டுக்கான எக்ஸஸ் 1100 கோடியை தாண்டி SDRF ஃபண்ட் இருந்துச்சு. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம்.